அமலேஷ் குமார் vs ஸ்டேட் ஆஃப் பீகார் 2025. இந்த கேஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரைட் டு வாலண்ட்ரி நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் இன்வால்வ் ஆன ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 கிளாஸ் 3, ஆர்டிகல் 21, செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். 20 கிளாஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிகல் 20 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப், பர்சனல் லிபர்ட்டி, இல்லைனா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. செக்ஷன் 27ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வேலிட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக போலீஸ்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்டில் ஆஸ் எவிடன்ஸாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் போலீஸ்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஏதாச்சும் ஒரு ஃபேக்டை டிஸ்கவர் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு மர்டர் வெப்பனை டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னா அப்போது வந்து அது வேலிட் ஆகும். அதை பற்றி சொல்கிற செக்ஷன் தான் செக்ஷன் 27. ஸோ நார்கோ அனாலிசிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டை பர்மிஷன் வாங்காமல் பண்ணால் அது வந்து அவங்களோட ரைட்ஸை வயலேட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த செல்வி vs ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2010 அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹைகோர்ட் வந்து பெயில் ப்ரொசீடிங்ஸ் அப்போது இந்த டெஸ்ட்டை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த பர்டிகுலர் பர்சன்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்கள கன்விக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு கொராபரேட் எவிடன்ஸ் இருக்கணும், அதாவது அதை சப்போர்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் வினோபா பாய் vs ஸ்டேட் ஆஃப் கேரளாலேயும் சொல்லியிருப்பாங்க. மனோஜ்குமார் சோனி vs மத்திய பிரதேஷ் 2023 இந்த கேஸ்லாலேயும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்சென்ட் இல்லாமல் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்களோட ரைட்ஸை வயலேட் பண்ணும். சப்போஸ் கன்சென்ட் வாங்கிட்டு தான் நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்க முடியுமானா அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க இதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரைட் கிடையாது. அதாவது எனக்கு நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்சல்யூட்டாக டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ தட் கோர்ட் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை அலோவ் பண்ணலாமா வேணாமன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்ட் நார்கோ அனாலிசிஸ் அது வந்து வயலேஷன் பண்ணுது. எதுனா ஆர்டிகல் 20 கிளாஸ் 3, ஆர்டிகல் 21. வாலண்ட்ரி டெஸ்ட் ஈக்குவல் டு கன்விக்ஷன்னா இல்லை. ஸோ வந்து ஜஸ்ட் அதுக்கு கொராபரேஷன் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த நார்கோ அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரைட் கிடையாது. கோர்ட் வந்து அந்த சேஃப்கார்ட்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா அது ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்பாங்க.